வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி ஸ்டஃப்டு பீர்க்கங்காய் எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஒரு பீர்க்கங்காய் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். பீர்க்கங்காய் ஸ்டஃப் செய்யறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது ஸ்டஃப் செய்ய மசாலா விழுது ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை வறுப்படணும், வறுத்துக்கலாம். இப்போது வறுபட்டுருக்கு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம், ஆற விடணும். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கணும், வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கியிருக்கு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம், ஆற விடணும். இப்போ ஆறினதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போது வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அரைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ அரைச்ச மசாலா பீர்க்கங்காயில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் சூடானதோ எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு ஜீரகம் பொரியணும். இப்போது பீர்க்கங்காய் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போது மீதி இருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டே சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய் வேக விடணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஸ்டஃப்டு பீர்க்கங்காய் ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.